மல்லிகை முல்லிகை போட்டு வந்தார் என்று சொல்லக்கூடிய பல விதமான வாசனை மலர்களை எடுத்து வந்து ஈட்டிய தந்தைக்கும் 10 மாதம் அங்கத்திலே சுமந்த என் தாய்க்கும் நான் பால சமர்ப்பணம் செய்கிறேன். உங்க பிள்ளையானு கேட்டுங்க. என்னுடைய மகன் பரவாயில்ல, பையன் பரவாயில்ல. அரிசி மூட்டை கேட்டோம். அரிசி மூட்டையாடாங்க பையன் பரவாயில்லைங்க. கள்ளம் கூட இல்லாமல் வெள்ள பணம் படித்த என் மகனடா, யாருக்கும் தீங்கு நினைக்காதவன். தீங்கு நினைக்க மாட்டான். சரி சரி. அப்பா கண்ணே விலோசனா எப்படி ஒரு வார்த்தையில் உங்கள் பாதம் பற்றி நான் படித்தேன். போதிலும் திருவடி நாங்கள் படித்திருக்கிறேன் சாமி. அப்ப என்னுடைய பாதங்களை மனிதபடிதான் இருக்கும்போது நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதமோ என் தாயில் கொடுத்த ஆசீர்வாதமோ அதாவது சுருள் முக்கத்தி முக்கோடி ஜாபர் கொடுத்து ஆசீர்வாதம் போல் கருதுகிறேன். அப்படி இருந்த போதிலும் எங்களை அதிசீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன தந்தை? என்ன காரணம் இருக்குமா? ஆமா, யார் எங்கே போயினார்? எப்படி இதோ துருவம் பார்த்து முக்கோடி அவர்கள் என்ன ரிஷிமார்கள் என்ன செம்புருடர் சித்தி வித்தியாசர்கள்
வலிக்குமா வலிக்குமா நான் அடிமாட்டம் போன பரவாயில்ல நல்ல சொன்னாங்க வலிக்குமானே அவங்க போக மாட்டான் அங்க பாரு யாரு சொன்னது 3 பேர் தான் 3 பேர் எடுத்துட்டு சென்று தான் பெற்று பாவை சண்டாளர்களை சிரமடிக்கலாம் என்று போனேன் மன்னமா என்று வலியுறுத்தி அப்படி இருந்தாலும் செய்ய வேண்டும் நானே கடவுள் நானே தெய்வம் என்று நீ கூறுகிறீங்க. ஆமா ஏதோ என் மனதில் ஒரு கவலை. அப்புறம் இந்த நம்ம கரவான ஆனா நம்ம பையனை அவன் என்னமா நினைக்கிறான் இருவருமே அவன் என்ன நினைக்கிறான் அதனால நான் இருவருக்கு சொல்லிவிட்டு இந்த மூதையை பிடிச்சு அதாவது கல்விச்சாலை நாங்கள் சென்று படிக்கிறோம். அம்மாட்ட வேலை வேலை செஞ்சு வைக்கணுங்க. நாங்கள் அரக்கர் குலத்திலே பிறந்தவன். ஆமா பாடசாலை சென்று பாடங்கள் கற்றதில்ல. எனக்கு மகனாக பிறந்த நீ பாடசாலை சென்று பாடங்கள் கற்க வேண்டும் என்று மிகவும் ஆசை கொள்கிறாய். ஆமா அதனால பாடசாலை சென்று மதனமாடு பாடங்களை கற்று வருவாயாக. அப்படியாகட்டும் வருவாய் வருவாய் என்று வலியுறுத்தி பாடசாலை செல்லும்பதாக இவன் மதுபான கடைக்கு என்னை அழைக்கிறான். நான் தான் குடிகாரன்னா ஆமா ஆமா அரக்கர் உலகத்திலே பிறந்தவனா மதுபானம் எனக்கு என்ன சாதாரணமா சாதாரணமா சொல்றா எப்படா என் பையனை எப்படா நீ குடிச்சு போடலாம் ஏன்னா மதுபான கடைக்கு இழுத்து போகலாமா என் மகனை? சம்பூர்ணா அம்மா அவர்கள் சம்பூரா எங்குடியாக வாரி வழங்கியிருக்கிறார். நலமாக வாழ வேண்டும் அம்மோஜி. அந்த சிறப்படிக்கலாம் என்று போறேன் வைபவமன்னுமா என்று பொன்னாடு வாய்த்திருந்து என்ன பிரம்மா விஷ்ணு சிவன் தேவரை இல்லட்டு நீங்க போறேன்னு சொன்னா பண்ணா என்ன ஒரு கோடி என்று சாமி ஒரு வார்த்தை போறது பெருசு இல்ல. அந்த தேவர்கள் யாரு? அவங்க எல்லாம் சாதாரணமான ஆளுங்களா? எத்தனை பேருக்கு வேலை விட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் இது மாதிரி போய் செத்துருக்கிறாங்க. அதனால அவன் போய் ஏதோ ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகி போயிட்டான். என்ன கதி அவன் குண்டையா போயிருவேன் என்னடா சொல்லு போயா
என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன்? என்னங்க? பிடிக்காது சாமி. பார்த்தா தேவர்கள் அழைத்து கொண்டு விடுவார்கள். என்ன என்ன மடித்து விட்டா நான் என் மகனை வைத்து நான் எங்கு வாழ்வது? ஓடி பைத்தியக்காரி, தேவர்கள் கண்டால் என்னை கொண்டு விடுவாரா? ஏண்டி தீர தீர புதமல வராக்கிறேன் கொண்டவண்ணா, இந்த பூவுலையே என்னை போல் கண்டு அரக்கர்கள் யாவற்றுமையர்களும் ஆமாங்க என்னை கண்டு அஞ்சு நடக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற வேலையே தேவர்கள் எவ்வளவு சூழ்ச்சி வாய்ந்தவர் என்று எனக்கு தெரியுமா? தெரியாதா? நான் என்ன இப்படியே போறேன்னு நினைச்சியா? வாழையுடன் சென்று பத்திரகால எடுத்து கடூரமான தவங்களை தான் புரிந்து வேண்டுமென்ற வரங்களை பெற்றுதான் அவங்கள போய் கொள்ள போறேன். சொந்த போலும் நான் போய் ஆகணுங்க. வார்த்தையே நான் தலைமை வச்சுக்க மாட்டேன். நிக்க போறதில்ல, நிக்கவே மாட்டேன். தேவலை என்ன பண்ணலாம்? என்ன சொல்றேன்? கடைசி முறை ஆச்சே. ஆமா சாமி மகனாபதன சாமி. நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்களே நல்லா இருக்கணும். ஆமாடி, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நன்றா கேள்வி சொன்னா இந்த பூவுலையிலே அரக்கர்களை கண்டா கொள்ளலாம் என்று நினைக்கிறார் தேவர்கள். தேவர்கள் நல்லவர்கள், இந்த அரக்கர்கள் தீமை செய்பவர்களா? கண்ணியே, அரக்கர்களே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்னை கண்டு போட்டுவார். ஏன் என்ன காரணம்? என் குடிமலை மக்கள் யாவற்று பேர்களையும் குறையில்லாமல் வைத்து பாதுகாக்கிறேன். அதுவும் இல்லாம உன் மீது இல்லாத பாசம் என்னுடைய மகனா உங்களுக்கு வக்கரக்கேது மீது அதிக அளவுக்கு இருந்த பாசம் வச்சிருக்கிறேன். அந்த அன்பும் அந்த பண்பும் இந்த பூவுலையே என்னை ஒரு பொழுது என்னை தோல்வியடைய வைக்காது. அதனால இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி, உனக்காக வேண்டி, மைந்தன் மக்களுக்காக வேண்டி நான் வடகோடி ஜானகம் சென்று நான் வரம் வாங்கி வரேன். வரம் வாங்கி வருகிறேன். மறுபடி 11 என் மகனை பார்த்துக்கொள். நீ பத்திரமா இருக்க அடையாது தேவையில்லை. என் மகன் மக்களுக்கேது 11 இருக்கணும். என் மகனுடைய
கொண்டு கொண்டு போடுவோம் தெரிஞ்சுவோம். ஒரு முறை முகத்தை பார்த்துட்டு ஏன் நான் செத்து போயிருவேனா? என்ன சொல்றேன்? செத்து போயிருவேனா? இதெல்லாம் கொண்டாட்டியா? ஒரு காலத்துல ஒரு செத்து போயிட்டு என்ன கதியா வருதுமா? என்ன கதியா வருது? ஒன்னும் கவலைப்படாத. கொஞ்ச நேரம் பாத்துக்கிறியா? பாரு பாரு. எப்படி இந்த அழகு எப்படி இருக்குதோ அழகு வர வேண்டும். இந்த கையும் காலும் உடம்ப அத புண்படாத மேன் புண்படக்கூடாது, அடிபடாத மேன் அடிபடக்கூடாது. கையும் காலம் நல்லா இருக்கு. அங்க இருந்து புலனை போட்டு பாருங்க. பத்திரமாகுது என் மகன் மக்களுக்கு எது பத்திரமாக போ. அவனுக்கு என்னங்க வேலை? திங்கிறது தூங்குறதா வேலை. என் மகனுக்கு திங்கிறது தூங்குறதா வேலை. அப்ப உனக்கு என்ன வேலை? எனக்கு என் மகனை பாத்துக்கிறது தவிர உனக்கு என்னடா வேலை? அதாங்க வேலை. பாத்துக்கிறது வேலை. வேலைக்கு சோறு போட்டு கொடுக்கறது, சாப்பிடுறானா இல்லையான்னு பாக்குறது. அவனுக்கு என்ன? அதான் பாக்கணும். அதான் பாத்துட்டு இருக்கிறேன். நேராக போகணும். நேரம் இல்ல, இப்படி போனா போதும். உடனடியாக தேவர்களை சொல்லலாம் என்று நான் வரம் வாங்கணும். வரம் வாங்கணும். யாரிடம்? யார்கிட்ட வாங்குறோம்? நாரதன் சொன்னது கேட்கலையா? அந்த காரிக்கிட்ட. அதனால உருவத்தை தான் மாற்றி உருவத்தையே மாத்திரம். ஏண்டா அரக்கராக போய் நின்றார். கண்ட தேவர்கள் யாவற்ற பேர்களும் இவன் அரக்கன் இவனுக்கு வரந்து கிடக்கும் தரக்கூடாது என்று என்பார். அதனால உருவத்தை தான் மாற்றி மாறு உருவத்தோடு தந்திரமாக உரத்து வாங்கணும். சரிங்க, பணமா மாத்துங்க. போய் வரி